வண்டி வேணும். அழுத்தி பிடிக்கிற அப்படியே அவ்வளவுதான். ஃபியூல் நக்க போகுது ஃபியூல். ஒருவேளை பஞ்சனான வண்டியிலே போவாங்களோ? ஐயோ, எங்க டீம் 24 விஜய் யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவ்வளவுதான் முடிச்சு. இவர் யாரு இப்படி ஒரு விஜய் கதையா வந்து நிப்பாட்டுறாரு? ஐயோ, பவுண்டி பாயிண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு இவரும் வந்து ஃபைட் எடுக்க போறாரா? விஜய் கேமிங் ஹைப்பர் சேனமே தண்ணியில போயிட்டான். ஆனா டீம் 11 அங்க பிளான் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆரோஸ் கிட்ட வந்து குத்துறானுங்க. ஐயோ, ஓ நோ. ஆமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எம்எஸ்டபிள்யூ ப்ரோ ரெஸ்டாரன்ட் வந்துட்டாங்களா? அவ்வளவுதான் மாட்டிட்டானுங்க. எம்எஸ்டபிள்யூ வான்னாச்சே. அவ்வளவுதான் அகால மரணம். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, மாட்டிட்டாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. யாரு வந்து இவங்களை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட். எஸ்ஓபிடஸ் வந்துச்சுன்னா வெறியான ஒரு வெற்றி. ஆனா 2 பேர் கிளம்புறாங்க அவங்கள நோக்கி. வர அடி வாங்க வேணாம். 2 பேர்லாம் வந்தா போட்டுருவாங்க. ஆமாண்ணா, 2 பேர் வந்தா போட்டு தள்ளுவாங்கண்ணா. 4 பேர் வரணும். 4 பேர் வரணும். ஆமா, 4 பேர் வரணும். சர்வேவல் ஹைப்பர் சேனல் என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது. ஓ நோ. வராங்க பாத்துட்டாங்க. ஸ்ரீலங்கால இருந்து புல்லட் மட்டும் வரா மாதிரி பாரு. தீவு பச்சை தீவுல இருந்து வருது பாருங்க. புல்லட் மீனவர்கள் தாக்க மாட்டார்கள். உள்ளே வந்தான் ஐஜால் பேஷ். தண்ணியில காப்பாத்துவாரு. ஆடி அவன் சும்மா இருப்பான். ஹைப்பர்சான் இறங்கி வாயில டுப்புன்னு போடுவான் இருப்பான். இப்போ இந்த பக்கத்துல இருந்து அவனால ஏற முடியல. வேற பக்கம் ஏற முடியும். தண்ணியில் தத்தளி தாங்க. ஆமாண்ணா, தண்ணியில அங்க பாருங்க கிச்சில அப்படியே தண்ணிக்குள்ளே முங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹெல்த்துக்கு டீலிங்ஸ் கூட அடிக்க முடியல அவரால. இங்க வரணும். இங்க வந்து ஏறணும். ஏற முடியலனே விடால. இல்ல, அவன் ஒரே தான் ட்ரை பண்றான். சர்வைவல் இருக்காரு. அவ்வளவுதான். எப்படி ஆனா அவர் பாருங்க சர்வைவல் அந்த வண்டியில வாட்சா ரவுண்ட் அடிச்சு போறாரு. ஐயோ, அவ்வளவுதான். எம்இபி தூக்கிறான் போலயே அவன். தூக்க முடியாது. ஏறிட்டான். ஐயோ, இந்த இடத்துல சர்வைவல் தப்பு பண்ண கூடாது. அவ்வளவுதான். நைஸ். பார்த்து சொல்லிட்டு போயிட்டான் ஒருத்தன். அவ்வளவுதான். ஐடி எம்ஐபி அகாலம். இந்த இதை யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி அங்க பாரு. மாஸ்டர்ஸ்ல இந்த மாதிரி வேணாம் பாரு. சுடாம வேணாம் பாரு. ஐயோ, கவுன்சில் வண்டி கறக்காம இருக்கா. ஐயோ, நல்லா இருக்கு. கறக்காம இருக்கா. மாட்டிடுவான். மாஸ்டர் சைடு மாட்டி நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா வந்து மாஸ்டர் ஸ்லைவும் சரி. மாஸ்டர்ஸ் வெரியான புஷன் புடிச்சோட சர்வேல் மாட்டிக்குவான் போ. ஐயா, வண்டி மேல ஏறத்தலோடுங்க. மேல ஏற முடியாம கீழே விழுந்து. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு டைம்? ஏற முடியாதுன்னு இதுக்கு மேல 12:25 டைம் வந்து இன்னும் 1 minute 52 seconds இருக்குங்கண்ணா. அவ்வளவுதான். இந்த ஜோன் க்ளோசிங் ஆச்சுன்னா ரீகால் கிடையாதுங்கண்ணா. ஓகே. ஹைப்பர் சேனை பாத்துறான் நினைக்கிறேன். மாஸ்டர் ஹைப்பர் சேனை பாத்துட்டான். கொஞ்சம் மட்டும் அவனுக்கு இடம் கிடைக்கணும். ஐஜல் பீஸ் தண்ணிக்குள்ள இருக்கான். ஆமாண்ணா, தண்ணிக்குள்ள இருக்கான். தெரியல, வண்டியில ஏற முடியாது. ஆனாலும் இவர் அடிச்சிடுவாரு. ஹைப்பர் சேன் அடிச்சிடுவாரு. ஓய்யோ, அவன் அங்க அடிச்சான் 1 HP. ஆமாண்ணே, 14 டேமேஜ் அவருக்கு. அத பாருங்க. வெரி சர்வைல் வெரி காட்னான் போ. அங்க பாருங்க, வண்டியிலே ஏத்தி நாக் பண்ணிட்டாரு. இவனே மேல தாண்டா இருந்தான். என்னடா பண்றான் அவன்? பிளடி தன்னோட மண்டையில தானே மிளகா அள்ளி போட்டுக்கடா. வண்டி மாட்டிச்சுனா வருது. அங்க பாரு, அங்க பாரு. மேல பாரு. சொல்றதுக்கு அங்க ரெண்டு பேருமே வேற எவனும் ட்ரை கூட பண்ணல. வேற எல்லாம் ட்ரை மாதிரி ட்ரைனா சிம்பா பண்ணது ட்ரை. சிம்பாவும் அப்புறம் டிபிடிஎஸ் லியோ வைக்கும்.
இந்த டீம் 11 M4 ராக்கி பாருங்க அவ்வளவுதான் சலசலன் சவுண்ட் போட்டு வந்து இப்போ சலசலன் சர்வைவல் கையாலேயே மாட்ட போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு சர்வேல் மாட்ட போறான்னு நினைக்கிறேன். இல்ல சர்வைவல் ப்ரோ கிட்ட தானே மாட்டிக்கினார் ராக்கின்ற நானு. அங்க பாருங்க ராக்கி எப்படி பாக்குறாரு பாருங்க. ஹைப்பர் சான் என்ன பண்ண போறாரு? சான் கவர் கொடுத்துரும். ஆமா சான் கவர் கொடுத்துருவாரு. அவ்வளவுதான் அகால மரணம் அடைய போகிறார். கீழே குதிச்சான் தண்ணிக்குள்ள. நேடு யாரு நேடு? அவன் தான் போட்டான். தண்ணியில குச்சி பாத்துட்டு மேல போறான். 2 நிமிஷம் தான் இருக்கு. தவறு இழைக்கிறாங்களா? 2 நிமிஷம் தான் இருக்கு. only 2 minutes. ஐயோ நேடு ஒரு நேட் போடலாமே. இவங்க கிட்ட எத்தனை 60 புல்லட் தான் இருக்கு. சர்வேல் கிட்ட 30 புல்லட் தான் இருக்கு. 60 புல்லட் 30 புல்லட். வரணும் எஸ்ஆர்பிடஸ் வந்துருச்சு. எஸ்ஆர்பிடஸ் கப்பல் ஏறியது. ஆனால் வரும்போது மாஸ்டர் இஸ் லைவ். அடைய வச்சாங்க. தவறு இழைக்கலாம். மாஸ்டர் இஸ் லைவ் தேவையில்லாத ஃபைட் எடுக்கிறான். அவ்வளவுதான் முடிந்தது. இவன் தவறான ஃபைட் எடுத்து கொண்டிருக்கான். மாஸ்டர் இஸ் லைவ் பவுண்டி எடுத்து கொடுக்காம உதவி கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்கு. மாஸ்டர் இஸ் லைவ் ஏதாவது பண்ணுவானா? எனக்கு தெரிஞ்சு இதுவும் பண்ற மாதிரி தெரியல. சாண்ட் ஏறனா? ஐயோ ஹைப்பர் சான் அடிச்சடா. ஐயோ ஒரு நாக்கு அடிச்சானா. M4 அடிச்சானா. இவங்க பவுண்டி டீம் ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் கில். அடி உழுவுது. மாட்டி அவனும் கண்ணாடி அடிவான். தவறு எழுதிட்டான். ராக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. தவறு. சான் குஸ்டா சர்வேல் தூக்கலாம். 34 செகண்ட். தவறு இழைத்தான் ராக்கி. ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்தான். விட்டான் ராக்கி. சர்வேல் இப்ப மேல வரான். 21 செகண்ட் 18 செகண்ட். ஓ நோ அவ்வளவுதான் முடிந்தது. இல்ல முடிச்சு 6 செகண்ட் தான். 5 4 3 2 1 ஹார்டின் முடியுதா? ஒரு பாயிண்ட் சென்றது. மாஸ்டர்ஸ் லைவ் வேலு லைவ் சிறுத்தாய்ஸ் லைவுக்கு ஒரு பாயிண்ட் சென்றது. டீடைலா நோட் பண்ணுமேனா ஒரு பாத்து இல்ல ஹார்டின் மாதிரி ஏன்னா மேல வந்து வரும். நான் பார்த்துட்டு இருந்தேன். ராக்கி கடைசி 3 செகண்ட்ல வேலையை பார்த்து பவுண்டிக்கு ஒரு பாயிண்ட். தேவையில்லாம சர்வேயில் அந்தவங்க நீந்தி போனது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறானது. தவறு இழைக்கப்பட்டது. டிஃபெண்டிங் உடைக்கப்பட்டது. வகைக்கு இடமே கிடையாது. அதனால அதெல்லாம் வேஸ்ட் தாங்க. எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா வெயிட் செய்து கொண்டிருக்கான். ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னு. அவுட் ஆஃப் ஜோன் எஸ்டிஆர் சோபி இல்ல இங்க பிளடியனியா அவுட் ஆஃப் ஜோன் தான். இவங்க டீம் தானே மாசா இருக்காங்க. இந்த டீம் டோல் சாட்ஸ் லியோ ரோமியோ ரவுடி போடு நாக்கு. ப்ரோ நான் ஒன்னும் தப்பா பேசல இல்லையே. நானும் உனக்கு பதில் தானே சொல்லுங்க. யாருமே எதிரிலாம் இருக்க மாட்டாங்க ப்ரோ. பணம் இருக்கிற இடத்துல நான் எவ்வளவோ பேர் பார்த்திருப்பேன். நீ சும்மா ஒரு அரசியல் போஸ்ட்ல இது கூட ஒரு கண்டென்ட் தான். அதுல எஸ்டிஆரோட ஸ்ப்ரே வெறித்தனம் போல் வேற லெவல் பண்ணாரு. எஸ்டிஆர் ப்ரோ என்ன பண்ணுவாரு? அடிப்பாரா? அகால மரணம். எஸ்டிஆர் அகால மரணம். எஸ்டிஆர் அகால மரணத்தை நோக்கி ஒரு நெருப்பு. ஹீல் பண்ணுங்க கிட்டோபி ப்ரோ ஹீல் பண்ணுங்க. எஸ்டிஆர் தூக்குறாங்க. இப்பவே உங்க ஜோன்ல போணும். பிளடி இருக்கா? பிளடி இருக்கு. பிளடி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனா இந்த ஜோன் போய் புடிச்சானா ஆளா மரணம் ரைட் எடுத்துணும். மரணம் அடையலாம். இருக்காரு ரவுடி கிட்ட சரியான வந்து ஒரு நாக்கு. ஒரு ஆறு ஆட்டம். ஏய் 1v3 கிறிஸ் சோபி நாகா ஆட்டம் கைஸ்.
வாடா ஹேம் எடி ஜெயிக்க போறாங்க நான் டிராஃபி எனக்கு அப்படியே தோணுது. SRBTS கையில் இருக்குமா பிளட் டீம்னா 3 பேருமே இருக்கானுங்க. ராசா நீங்க அப்படியே எடுங்க ராசா, இவங்க எல்லாம் அடிச்சிட்டோம். கடைசியா வந்து என்ட்ரா அவங்க ஜோன் புடிச்சிட்டாங்க, தைரியமா புடிச்சாங்க. பசங்க நிக்கும் ஃபைட். ஐயோ ரியா மட்டும் தான் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு ஒரே ஒரு ஆபத்து, மேல கிறிஸ் மட்டும் வேலை தம்பி SXBT சிவப்பு வீரன் கருப்பு வீரன் என்று படம் TTF மதன் சலார் படம் போல ஒரு கதை இருக்கிறது. நாளை காலை கதையோடு வருகிறேன். சலார் கதை நான் பிளட் டீம் பாருங்க. ஆமாமா நான் 3 பேர் அமைதியா இருக்கும், அடிக்க கூட இல்ல. வேலை காட்ட போறாங்க. தான் ஏதோ பண்ண போறாங்க அப்படியே தோணுது. ஆமா பொறுமையா காத்துட்டு இருக்கான். ஆமா ஆமா ஆனா இருக்கதே தெரியல நீ உங்களுக்கு. அந்த அண்ணி ஒயிட் MVP ஓடுறாங்க. மறுபடியும் M4 லெவலானா கண்டிப்பா அடிச்சலாம். ஆனா அவன் ஐயோ அடிக்கலாம் ஆனா அடிக்கல அவன். ஐயோ அடிச்சு முடிச்சே அவன் எல்லாரும் நீங்க முடிங்கடா. கடைசியா உங்களை நான் முடிக்கிறேன்னா உட்கார்ந்து இல்ல ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்ப்ரே அடிக்கலாம் பார்த்துட்டு இருக்கான். ஆமா மாட்டிக்கணும். இல்லன்ட்டா. ஐயோ இவங்க டீம்ல 2 பேர் தான் ஆயிட்டாங்க. இல்ல அவ்வளவுதான். மாட்டிக்கணும் ரொம்ப பொறுமையா ஆக்கிட்டான். மேன்பவர் லாஸ். இல்லண்ணா ஜோன் இங்க தானே இருக்கு, அதனால ஐயோ என்னடா இப்படியே படுத்துட்டு இருக்கான் தெரியலையே. இதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். லாஸ்ட் மினிட்ல இவங்க கெஸ்ஸே பண்ணாம அடிச்சலாம் வேண்டிதான். எப்படி கெஸ்ஸே பண்ணாம அடிச்சாலும் இப்ப அவன் அடிச்சாதான்டா ஒருத்தனை முடிச்சே விட முடியும். சரி பாப்பா என்ன பண்ணாது. SXBTஸ்ல ஒரு டீம் ஃபுல்லாவே இருக்காங்க. ரியா சோலோ, ஸ்பைசி மஷ்ரூம் டீம் 2 பேர். இவர் வேலையை காட்டுவாருன்னு பயமா இருக்கு. விஜய் கேமிங் ப்ரோ நீங்க சும்மா நோண்ட அவ்வளவுதான். ஒன் அண்ட் ஒன்லி ரிஸ். யாரு மேல எடுத்து ஒரு நேட டமால்னு. ஐயோ SXBTS ஃபுல்ரஸ் பண்றாங்க. சீனியர் பாட் ஸ்குவாட் புஷிங் டு. அவ்வளவுதான் மரணம். மாட்டிக்கலாம் ஜோன் சிங்கர்னஸ். ஒயிட் MVP ஏதாவது பண்ணுவாரா? அடிக்க முடியும் ஆனா அடிக்கல. கிறிஸ் தப்பு பண்ணிட்டான். கிறிஸ் பயங்கரமான தப்பு பண்ணிட்டான். பண்றாரு கிறிஸ். அவ்வளவுதான் ஹீலிங்ஸ் ஃபுல் ஹீலிங்ஸ்னே. குவைட்டா கன் அவ்வளவுதான். இப்ப எனக்கு டவுன் பண்ணிர. கன் எடுக்க கூடாது. அவ்வளவுதான் வேலைய காணடா. அடிச்சிட கூடாது गाइस. பிளடியோட வெட்டியை தடுத்துட்டான்டா. SXBTS ஜெயிக்க போகுது. வெற்றி ரியா தமிழ் மட்டும் தான் வெளியில இருக்காங்க. ரியா சிஸ்டர் அடிங்க. அடி வெடி. ஐயோ ஹீல் பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கு. அவ்வளவுதான் காலி. அடிக்க போறாங்க. என்ன மாசே எனக்கு புரியல. ஒரு நம்பிக்கை தான். ஐயோ கிறிஸ் ப்ரோ சீரியஸ்லி வேற லெவல் ஆட்டத்தை ஆடினாரு. எனக்கு என்ன ஒண்ணு ஒயிட் MVP அவங்க ஆட்டத்தை ஆட விட்டு SXBTS